ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க மாதுளம்பழம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு. நிறையா வாங்கி வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினதா அப்படியே இருந்துச்சு. கொசுவெல்லாம் பொடி கொசுவெல்லாம் மிச்சிட்டு இருந்துச்சு. சரி இப்போ ஜூஸ் போடலான்ட்டு ஜூஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது குட்டியாக இருக்கனால இந்த விதை பகுதியை கட் பண்ணிக்கணும். இந்த சைடு கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து விதையெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி நான் இந்த இதிலே வடிகட்டிடுவேன். நான் கீரையெல்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த இதை வச்சு வடிகட்டினா அது விதையை தனியாக எடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஜூஸ் ரெடி. வாங்க நம்ம இப்போ பண்ணலாம். கட் பண்ணிக்கலாம், எடுத்து இதில் போட்டுடலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் போடுறேன். அதையே ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அரைச்சி ஜூஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன் நான். ஓகே, உங்களுக்கு இது மாதிரி ஜூஸ் பண்ண பிடிக்குமா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டாக வச்சு அப்படியே பழசா